சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இனிமேல் இந்த ஊர் பக்கம் வந்து நம்ம கெடா வெட்டுறேன் அப்படின்னு சொன்னா இந்த ஊருக்காரங்க நம்மளை மேலையும் கீழையும் தான் பாப்பாங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா ஜாட மாடையா பேசவும், அப்பதான் சாவித்ரி, என்ன மதினி ஜாட மாடையா என்னை குத்தி காட்டுறீங்களா? நான் என்னமோ எங்க அண்ணனுக்கு உடம்பு முடியல, அதனாலதான் வல்லவன் கோயில்ல கெடா வெட்டி விருந்து வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். ஆடு தலையை உழுப்பாததுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கெல்லாம் காரணம் இந்த வீட்டு சின்ன மருமக ஒருத்தி இருக்காளே தமிழ்ச்செல்வி, அவ தான் காரணம் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லையில அப்பதான் அப்பத்தா, அடியே கூறுகட்டவளே, நீ பாட்டுக்கு புத்தி கெட்டு போய் கெடா வெட்டுறேன் அது வெட்டுறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டது நீ, இங்க இருக்கிற எல்லாத்தையும் கிளப்பி கோயிலுக்கு கூட்டிட்டு போனது நீ, இப்ப சம்பந்தமே இல்லாம தமிழ்ச்செல்வி மேல பழிய தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவோ, என்னம்மா இப்பயும் அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்க? அவளை காரணமா காட்டி தானே இப்ப கெடா வெட்ட முடியாம போச்சு. அவ ஏதோ மசக்கையா இருக்கா, மசக்கையா இருக்கிறதுனால கெடா வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பூசாரி கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு காரணம் அவதானம்மா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா சாவித்திரி வாய்க்கு வந்தபடி பேசையில அப்பதான் ஈஸ்வரி, மாமா சேதுவுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க? இதை பத்தி நீங்க முடிவு எடுத்தீங்களா எடுக்கலையா? பாவம் சேது வாழ வேண்டிய வயசுல இப்படி தனிமரமா நிக்கலாமா? அதை பத்தி நீங்க என்ன மாமா முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், ஆமா சன்னாசி வக்கீல பத்தி பேச சொன்னீல, பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேக்குறாரு. வக்கீல் ஊருக்கு வந்துட்டாரானே, நான் போன் பண்ணி வர சொல்லவா அப்படின்னு சொல்லி சன்னாசி கேட்கவும், சரி சன்னாசி நீ வக்கீல வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கமும் சொல்லிடுறாரு. சன்னாசி பார்த்தா வக்கீல வீட்டுக்கு வர சொல்றாரு. வக்கீலும் வீட்டுக்கு வந்துடுறாரு. என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி வக்கீல் கேட்கையில வீட்டுல நடந்த விவரத்தை பார்த்தா ராஜாங்கம் சொல்லாம, என்னுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் ஒத்து வரல, அதனால அவங்க 2 பேத்துக்கும் விவாகரத்து வேணும், விவாகரத்து எப்ப கிடைக்கும், உடனே விவாகரத்து கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், சரி சார் உங்களுக்கு விவாகரத்து கொடுக்கறதுக்கு சம்மதம் விருப்பம் இருக்கு, அதே மாதிரி பொண்ணு சைடு விவாகரத்து கொடுக்கறதுக்கு சம்மதம் இருக்கா இல்ல சம்மதம் இல்லாம இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வக்கீல் கேட்கவும், அதுலலாம் அவளுக்கு கண்டிப்பா விருப்பமே இருக்காது, இங்க இருக்கிறவங்க தான் விவாகரத்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லவும், மியூச்சுவலா போயிட்டா இது பெரிய லெவல்ல போகாது, 2 பக்கமும் சம்மதத்தோட முடிச்சுக்கிட்டா சீக்கிரமே விவாகரத்து வாங்கி முடிச்சிடலாம், இல்ல ஒரு பக்கம் சம்மதமும் ஒரு பக்கம் சம்மதம் இல்லாம இருந்தா விவாகரத்து வாங்குறதுக்கு எப்படி 1 வருஷத்துக்கு மேல ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வக்கீல் சொன்னதும் இதை கேட்டுட்டு ராஜாங்கம், என்னது 1 வருஷத்துக்கு மேல ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கிறாரு. அப்பதான் ஈஸ்வரி, மாமா நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது. என்ன ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கிறாரு. நம்ம ஏன் தமிழ்ச்செல்விக்கு ஜீவனாம்சமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தையும் தமிழ்ச்செல்வி மேல ஒரு சொத்து பத்தையும் எழுதி வச்சு விவாகரத்து கொடுக்கறதுக்கு உடனே சம்மதம் வாங்கிக்கிட்டா சமாதானமா போய் விவாகரத்து உடனே வாங்கிடலால மாமா, இவர் சொல்ற மாதிரி சுமூகமா போய் விவாகரத்து வாங்குறது சீக்கிரம் கிடைச்சிரும்ல, ஒருவேளை சேது விவாகரத்து கொடுக்கறதுக்கு சம்மதம் சொல்லி தமிழ்ச்செல்வி விவாகரத்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அப்புறம் கேஸ் அந்தாந்தான் இழுத்து 1 வருஷத்துக்கு மேல ஆயிரும்ல, அது எதுக்கு நமக்கு? இப்ப வேற தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்கிறதா வேற கேள்விப்பட்டோம், அவளுக்கு எப்படியும் படிப்புக்கு பணம் தேவைப்படும், தமிழ்ச்செல்வி பேர் மேல கொஞ்சம் பணத்தை ஒரு 4-5 லட்சமோ இல்ல உங்களால எவ்வளவு முடியுதோ அம்புட்ட கொடுத்து விட்டுட்டீங்கன்னா அவ உடனே விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு தரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லவும், இதை கேட்டுட்டு மோகனாவும் அப்பத்தாவும் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அடி ஈஸ்வரி, சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் அத்துவறதுல உனக்கு அப்படி என்னடி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், ஐயோ அத்தை நான் அப்படியெல்லாம் சொல்லல, எல்லாம் சேதுவுடைய வாழ்க்கைக்காகத்தான் சொல்றேன், சேது இப்படி வாழ வேண்டிய வயசுல தனியா நிக்கலாமா, நம்ம தான் சேது கிட்ட சொல்லிட்டோம், தமிழ மன்னிச்சு மறுபடி ஒரு வாய்ப்பு கொடுத்து வீட்டுக்குள்ள ஏத்துக்குங்கன்னு சொன்னேன், அதையும் மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அப்ப சேதுவுக்கு சீக்கிரம் விவாகரத்து கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? தமிழ்ச்செல்வி விவாகரத்து கொடுக்கறதுக்கு சம்மதிக்கணும், அவ சம்மதிக்கணும்னா பணத்தை கொடுத்தா சம்மதிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு.